வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகளே தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளனர். சுமார் 25 வேட்பாளர்கள் நாங்கள் மனு தாக்கல் செய்ய மாட்டோம், இந்த தொகுதியில் வேறு யாராவதாவது வேட்பாளராக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளனர். அதாவது ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றால் பணபலம் இருக்கக்கூடியவரைத்தான் நிறுத்துவார்கள். 234 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வேண்டுமானாலும் ஏழையாக இருக்கக்கூடியவர் களத்தில் நம்பிக்கையாகவும் மக்களுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடியவரிடம் பணத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் மற்ற தொகுதிகளில் எல்லாம் பணத்தை எதிர்பார்த்துதான் களத்தில் பணத்தை செலவு செய்வாரா என்பவரை பார்த்துதான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி வேட்பாளரை அறிவிப்பார்கள். ஆனால் இப்பொழுது அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரியுமா? நாங்கள் பணத்தை செலவு செய்தாலும் தோல்விதான் அடைவோம், பணத்தை செலவு செய்யவில்லை என்றாலும் தோல்விதான் அடைவோம். அதற்கு காரணம் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் திமுகவில் ஒரு பக்கம் இணைந்து விட்டார்கள், மறுபக்கம் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்திலும் இருக்கிறார்கள். இதனால் நாங்கள் களப்பணிகளை மேற்கொள்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சுமார் 25 எம்எல்ஏக்கள் அந்தர்பல்ட்டி சிட்டிங் எம்எல்ஏக்கள் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளனர். 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய தேர்தல். இதில் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயம் அது வரவேற்கக்கூடியதாக மாறியிருக்கும், களமும் சூடுபிடித்திருக்கும். ஆனால் 234 தொகுதிகளிலும் நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என்பதை அறிவித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இதனால் நிச்சயம் அதிமுக இந்த முறை பல இடங்களில் தோல்வியே தழுவும் என்ற காரணத்தினால் அழுத்தம் திருத்தமாக அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களும் வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகளும் தற்பொழுது முன்வரவில்லை. இதனால் அதிமுகவின் தேர்தல் வேட்பாளர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் கலந்து ஆலோசனை செய்து நல்ல முடிவை வேட்பாளர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. மக்கள் மத்தியிலும் சரி தொண்டர்களது மத்தியிலும் சரி எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவின் நிலைப்பாடும் தொண்டர்களது விரக்தியும் எடப்பாடிக்கு தோல்வியை ஏற்படுத்தும் என்ற பயம் வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.